குட் ஈவினிங் அஸ்வதி முருகேஷன் அண்ட் தீபா லக்ஷ்மி. நேற்று கிளாஸில் வந்து நம்ம ஹைட்ரஜனோட சேர்மங்கள் வரைக்கும் ஓரளவு ஓவராலாக பார்த்தோம். இதில் வந்து இப்போது இன்னும் ஹைட்ரஜன் தயாரிப்பு பண்புகள் அதெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னும் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஹைட்ரஜன் சாப்டர் முடிவுக்கு வந்துடும். ஏற்கனவே பார்த்தது தான். குட் ஈவினிங் மணிகர்ணிகா. இப்போ வந்து போன கிளாஸில் கடின நீர் அதோட தற்காலிக கடினத்தன்மை எப்படி நீக்கிறதுன்னு வரைக்கும் பார்த்தோம். ஹைட்ரஜனின் சேர்மங்கள், ஹைட்ரைடுகள், நீர், அப்புறம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம். இப்போ உங்கள் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் தோதா முக்கியமான விஷயங்களை இப்போ மறுபடியும் பார்ப்போம். இப்போ ஹைட்ரஜன் ஆய்வக தயாரிப்பு. ஸோ இப்போ வந்து குட் ஈவினிங் தமிழரசன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி துத்தநாகம், இரும்பு, வெள்ளியம் போன்ற வினை திறன் மிக்க உலோகங்களை நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிய செய்வதன் மூலம் ஹைட்ரஜன் ஆய்வகத்தில் எளிதாக தயாரிக்கப்படுகிறது. அதை தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜிங்க், H2SO4, சல்ஃபூரிக் ஆசிட், கந்தக அமிலம்னு நேற்று பார்த்தோம். புக்கில் வந்து அதுவும் ரெண்டுமே பார்த்தோம். ஜிங்க் துத்தநாகம் ப்ளஸ் 2HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தருவது ஜிங்க் குளோரைடு. உப்பு அது கரைசலில் கரைஞ்சிரும், ஹைட்ரஜன் வரும். அதை வந்து இடப்பெயர்ச்சி செஞ்சு அதை கலெக்ட் பண்ணுறாங்க ஆய்வகத்தில். ஸோ ஒரு குடுவையில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்துட்டு அதில் வந்து துத்தநாக துகள்களை போட்டு இருதுளை ரப்பர் அடைப்பானல் தக்கையால் மூடி ஒன்றில் வழியாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை மெதுவாக விடணும், அல்லது கந்தக அமிலத்தை விடணும். அப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்ற வாயுவை வந்து இன்னும் இடப்பெயர்ச்சி மூலம், நீரின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்து சேகரித்து வச்சுக்கணும். அது இது மெத்தடில். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபுல் திங் எல்லாட்டாலும் இதில் என்ன விஷயம். அடுத்தது இது வந்து ஆய்வக தயாரிப்பு. ஏற்கனவே தொழில்முறை தயாரிப்பு. கேட்குதா பேசுகிறதெல்லாம்? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதை கேட்கலன்னா சொல்லுங்கள். இது எப்படி கேட்குதா இல்லையாங்கிறத போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆய்வகத்தில் தயாரிப்பை பற்றி பார்த்தோம். அடுத்து தொழில்முறை தயாரிப்பு. தொழில்முறை தயாரிப்புனா பெரிய அளவில் என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து குட் ஈவினிங் மனோஜ். ஹைட்ரோ கார்பன்களோட நீராவியை செலுத்தி, நீராவியை கொண்டு இங்கிலீஷில் வந்து ரீஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இது மறு உருவாக்கம் செய்யும் முறையில் ஹைட்ரஜனை தயார் பண்ணலாம். இந்த மெத்தடில் மீத்தேன்ங்கிறது ஒரு ஹைட்ரோ கார்பன். அதை நீராவியோடு சேர்த்து 850 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 35 வளிமண்டல அழுத்தத்தில் அதை நிக்கல் வினைவேக மாற்றியை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். வினையின் வேகத்தை நமக்கு தேவையானபடி மாற்றுவது. ரொம்ப மெதுவான வினைகளாக இருந்தால் வேகமாக மாற்றும், வேகமான வினைகளாக இருந்தால் குறைச்சி மாற்றும். அதை வந்து பண்ணிக்கும். நிக்கல் வினைவேக மாற்றியின் மீது செலுத்தி கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் வாயுக்களை பெறப்படுகிறது. அது ஒரு மெத்தடு. இது இன்னொரு மெத்தட் நேற்று பார்த்தோம். கோக்குன்னு சொன்னேன். கோக்குக்கு வந்து தமிழில் கல்கரி செஞ்சூட் ரெட் ஹாட் கோக் அப்படின்னு சொல்லுவோம். செஞ்சூட்டு வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தப்பட்ட கல்கரி. அப்படியே வீட்டில் நெருப்பு, அந்த காலத்துலலாம் நெருப்பு இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், கரியில் நெருப்பை வச்சு அப்படியே ஒரு நல்லா ஃபுல்லாக நெருப்பாக மாதிரி போச்சுன்னா கரியோட கருப்பு கலர் தெரியாது, நெருப்போட சிகப்பு கலர் தான் தெரியும். அதுக்கு பேர் தான் செஞ்சூட்டப்பட்ட வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தப்பட்ட கல்கரி. அது மேலே நீராவியை செலுத்தா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். இந்த கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் வாயு கலவைக்கு பேர் நீர்வாயு அல்லது தொகுப்பு வாயுன்னு நேற்று பார்த்தோம். ஏன் அதுக்கு பேர் தொகுப்பு வாயு? தொகுப்பு முறையில் பல ஹைட்ரோ கார்பன்களை எளிதில் பெறுவதற்கு அது பயன்படும் அப்படின்னு பார்த்தோம். குட் ஈவினிங் கருப்பசாமி. இது வந்து நேற்று பார்த்தது தான். அடுத்தது நீர்வாயுவில் வந்து கார்பன் மோனாக்சைடும் இருக்குது. அதை நீக்கினா தான் நமக்கு ஹைட்ரஜன் கிடைக்கும். அப்போ அந்த நீர்வாயு கலவையோட மேற்கொண்டு நீராவியை 400 டிகிரியில் இரும்பு அல்லது தாமிர வினைவேக மாற்றுன்னு வேற ஒரு அந்த ஷிஃப்ட் கன்வெர்ட்டர்னு பேர் மாற்று உலையின் வழியாக செலுத்துவதன் மூலம் அது வந்து கார்பன் மோனாக்சைடு பூரா கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். கார்பன் டை ஆக்சைடை பொட்டாசியம் கார்பனேட் வழியாக பொட்டாசியம் கார்பனேட்டை தண்ணியில் கரைச்சி அதை ஒரு குழாயில் வச்சுருந்தோம்னா அது போய் கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து பொட்டாசியம் பைகார்பனேட்டாக மாறிடும். ஸோ அது தண்ணிக்குள்ளே போயிடும்.
கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடாக மாறி தண்ணிக்குள்ளே போயிடும். ஆனால் ஹைட்ரஜன் தண்ணிக்குள்ளே போகாது, தண்ணியிலேருந்து இடப்பெயர்ச்சி செய்யப்பட்டு அதை சேகரிச்சுக்கலாம். இது மெத்தடு, இது ஒரு மெத்தடு. அப்புறம் ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு 3 ஐசோடோப் பார்த்தோம். புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரைட்டியம். ட்ரைட்டியம் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி 10⁻−18 அதுதான் இருக்குதுன்னு பார்த்தோம். 10⁻18 கிட்ட தான் இருக்குதுன்னு பார்த்தோம். அதனால அணுக்கரு பிளவு, உட்கரு வினை மூலம் லித்தியத்தின் மீது, இப்போ பாருங்கள், லித்தியம் நம்ம வினைபடுபொருளில் லித்தியம் இருக்குது, ஆனால் வினை விளைபொருளில் ஹீலியம் இருக்குது. லித்தியத்தை ஹீலியமாக மாற்றுறோம். போன ரியாக்ஷனில் இது வரைக்கும் பார்த்த ரியாக்ஷன்லேயும் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இருந்தது. ப்ராடக்ட்லேயும் வினைபடு பொருள்களையும் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இருந்து வினை விளை பொருள்களையும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருந்தது. அதே மாதிரி பொட்டாசியம் வினைபடு பொருளாக இருந்ததுன்னா விளைபொருள்களையும் பொட்டாசியம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து லித்தியமும் நியூட்ரானும் சேர்ந்து ஹீலியத்தையும் ட்ரைட்டியத்தையும் கொடுக்குது. ஒரு தனிமம் இன்னொரு தனிமம் ஆகுது. லித்தியத்தை மெதுவாக இயங்கும் நியூட்ரானின் மீது மோதச் செய்து செயற்கை முறையில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ட்ரைட்டியம் தேவைப்படுது. ட்ரைட்டியம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு, அதன் அணு எண் 1 தான், ஆனால் நிறை எண் 3. ஒரு புரோட்டானும் 2 நியூட்ரானும் அதில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதனால ட்ரைட்டியம் 3,1 சொல்லுவாங்க, இல்லாட்டினா H31 சொல்லுவாங்க. T31 அல்லது H31 ரெண்டுமே ட்ரைட்டியம் தான். ட்ரைட்டியம் தயாரித்தால் இது. அப்புறம் ஹைட்ரஜனின் இயற்பண்புகள். ஹைட்ரஜன் வந்து ஒரு நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற, மிகவும் லேசான, காற்றை விட லேசான, எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு. ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணியிருந்தா கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், இல்லாட்டினா ஈஸியாக தீப்பிடிச்சிடும். இது ஒரு முனைவற்ற ஈரணு மூலக்கூறு. அது என்ன முனைவற்ற ஈரணு மூலக்கூறு? குட் ஈவினிங் சண்முகம். முனைவற்றனா 2 பக்கமுமே ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இந்த ஹைட்ரஜனும் இழுக்க முடியாது, இந்த ஹைட்ரஜனும் இழுக்க. மையத்தில் உள்ள எலக்ட்ரான் ரெட்டை ரெண்டுமே சம அளவில் தான் இழுக்கும். அதனால எலக்ட்ரான் ரெட்டை எந்த பக்கமும் மூவ் ஆகாது, நகராது. அதனால் அதுக்கு பேர் இது முனைவற்ற ஈரணு மூலக்கூறு. குறைந்த வெப்பநிலையில் அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்தி அதை நீர்மமாக்கலாம். எப்படி வாயுவை நீர்மமாக்குறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். வெப்பநிலையை குறைச்சி அழுத்தத்தை அதிகரித்தா வாயு இதாக மாறும் அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அடுத்தது ஹைட்ரஜன் மிகச்சிறந்த ஒடுக்க வினை பொருளாகும். ஒடுக்கத்துக்கு அது யூஸ் ஆகும். ஒடுக்கம்னா என்ன? ஹைட்ரஜன் சேர்க்கைக்கு பேர் தான் ஒடுக்கம். ஹைட்ரஜன் சேர்க்கைக்கு பேர் ஒடுக்கம். ஸோ ஹைட்ரஜன் மூலக்கூறின் பல்வேறு இயற்பியல் மாறிலிகள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், டேபிளில் பார்த்துருக்கோம். அந்த டேபிளை இப்போ டேபிளில் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் அடுத்தது ஹைட்ரஜனின் வேதிப்பண்புகள். ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து நீராவியை தருகிறது அல்லது நீரை தருகிறது. ஹைட்ரஜன் ஹாலஜன்களுடன் சேர்ந்து ஹைட்ரஜன் ஹாலைடை தருகிறது. ஹாலஜனில் 3 வகைன்னு பார்த்தோம். குளோரின், புரோமின், அயோடின். குளோரின் வெடிப்பு வினை, வினை வேகம் ரொம்ப இதாக நடக்கும். இது வந்து அதிக ஒளியின் முன்னிலையில் ஹைட்ரஜன். இங்கே வந்து வெப்பநிலையோ முன்னிலையில், அதிக வெப்பநிலை, குறைந்த வெப்பநிலையிலே வெடிப்பு நிலை குளோரின். ஆனால் குளோரினும் ஹைட்ரஜனும் இணையணும்னா ஒளி தேவைப்படும். ஆனால் புரோமினும் ஹைட்ரஜனும் இல்லைன்னா வெப்ப ஆற்றல் தேவைப்படும், வெப்பநிலை அதிகரிக்கணும். ஆனால் ஹைட்ரஜனும் அயோடினும் ஒளி ஆற்றலும் தேவைப்படும், வெப்ப ஆற்றலும் தேவைப்படும். ஸோ ஃப்ளோரினும் ஹைட்ரஜனும் இணையிறதுக்கு ரெண்டுமே தேவைப்படாது, அதுவாகவே வெடிப்பு வினை நிகழும். குளோரின் வந்து ஹைட்ரஜனோட ஒளி ஆற்றல் தேவைப்படும். புரோமின் வந்து வெப்ப ஆற்றல் தேவைப்படும். அயோடினுக்கு ஒளி ஆற்றலும் தேவைப்படும், வெப்ப ஆற்றலும் தேவைப்படும். ஸோ ஹாலஜன்களுக்கு இன்னொரு பேர் உப்பீனிகள். ஏன்னா எல்லா உப்புகளும் தர்றது ஹாலஜன்கள் தான். ஹைட்ரஜன், சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, மெக்னீசியம் அயோடைடு, எல்லா உப்புகளும். ஸோ ஒளி உள்ள நிலையில் குளோரினுடன் அரை வெப்பநிலையில் வினைபுரிகிறது. வெப்பப்படுத்தும் போது புரோமினுடன் இணைகிறது. அயோடினுடன் நிகழ்த்தும் போது ஒளி வேதி வினை. ஒளி வேதினா ஒளி ஆற்றலும் தேவைப்படும், வெப்ப ஆற்றலும் அதுக்கு தேவைப்படும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. ஹைட்ரஜன் அணுக்களும் சேர்ந்து ஹைட்ரஜன் ஹாலைடை தருகிறது. அடுத்தது ஏற்கனவே ஹைட்ரைடுகளை பற்றி பார்த்தோம்.
உலோகங்கள் வினைத்திறன் மிக்க உலோகங்கள் ஹைட்ரஜனுடன் சேர்ந்து ஹைட்ரைடுகளை தருகின்றன. லித்தியம் ஹைட்ரைடு, சோடியம் ஹைட்ரைடை தருகின்றன. அது ஒன்று. இந்த ஹைட்ரைடு என்ன பிரயோஜனம், பயன்பாடு என்னென்னா, ஹைட்ரைடுகள் ஒடுக்கியாக செயல்படுகின்றன. கரிம வேதியியலில் தொகுப்பு முறைனா ஒரு தொகுப்பு முறைனா என்ன அர்த்தம்னா, ஒரு வினைப்படு பொருள்லேருந்து ஒரு வினை விளைபொருள் வரணும்னா 2-3 ஸ்டெப் வரும், பல படிகள் நடக்கும். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் தொகுப்பு வினைன்னு பேர். ஸோ நடுவில் நிறைய இடைநிலை சேர்மங்கள் வரும். இது முதல் படி, 2வது படி, 3வது படி. அதுக்கு பேர் குட் ஈவினிங் முனியசுவாமி. ஸோ இப்போ அதுக்கு பேர் தொகுப்பு வினைன்னு பேர். ஸோ அந்த தொகுப்பு வினையிலெல்லாம் ஹைட்ரைடுகள் யூஸ் ஆகுது. ஸோ கரிம வேதியியல் தொகுப்பு முறையில் சேர்மங்களை தயாரிக்கும் போது ஹைட்ரைடுகள் ஒடுக்கிகளாக பயன்படுகின்றன. ஒடுக்கம்னா என்ன, ஹைட்ரஜன் சேர்க்கறது. ஹைட்ரஜனை சேர்க்கறதுக்கு ஹைட்ரைடுகள் பயன்படுகின்றன. ஏற்கனவே பார்த்த மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு LiAlH4 அதை தயாரிக்கவும், சோடியம் போரோ ஹைட்ரைடு NaBH4 தயாரிக்கவும் இந்த ஹைட்ரைடுகள் பயன்படுகின்றன. இப்போ லித்தியம் ஹைட்ரைடோட அலுமினியம் குளோரைடு சேர்த்தோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் லித்தியம் குளோரைடும் வரும். இது எல்லாமே சகப்பிணைப்பு சேர்மம். லித்தியம் ஹைட்ரைடு சகப்பிணைப்பு. லித்தியம் ஹைட்ரைடு மட்டும் ஓரளவு அயனி சேர்மம், அயனிக் ஹைட்ரைடு. ஆனால் லித்தியம் சேர்மங்கள் சகப்பிணைப்பு சேர்மங்கள்னு நம்ம பார்த்தோம். அதை வடிவளவு குறைச்சிருக்கிறதுனால, டிஆர்பிட்டால் இல்லாததுனால வடிவளவு அது ஓரளவு சகப்பிணைப்பு சேர்மங்கள்னு பார்த்தோம். அலுமினியம் குளோரைடும் சகப்பிணைப்பு சேர்மம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் சகப்பிணைப்பு சேர்மம், லித்தியம் குளோரைடும் சகப்பிணை. அதே மாதிரி சோடியம் ஹைட்ரைடு அயனி சேர்மம் தான். சோடியம் ஹைட்ரைடு இப்போ நேற்று கிளாஸில் BH3னா போரேன், மணிகர்ணிகா சொன்னாங்க டைபோரேன். ஸோ டைபோரேன்னா BH3 2 தடவை, வெறும் போரேன்னா BH3 1 தடவை. அந்த BH3ல் 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 எத்தில் ஆல்கஹாலில் உள்ள ஒரு தொகுதி. எத்தில் ஆல்கஹாலுக்கு ஃபார்முலா C2H5OH. இந்த தொகுதிக்கு பேர் ஈத்தாக்சைடுன்னு பேர், C2H5O. அதே மாதிரி மெத்தில் ஆல்கஹாலோட தொகுதி CH3O, மீத்தாக்சி. இந்த தொகுதிக்கு பேர் மீத்தாக்சின்னு பேர். ஸோ CH3O த்ரைஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ட்ரைமீத்தாக்சி போரேன். ட்ரைமீத்தாக்சி போரேன். ஸோ சோடியம் ஹைட்ரைடும் ட்ரைமீத்தாக்சி போரேனும் இணைந்து சோடியம் போரோஹைட்ரைடு என்ற ஒடுக்கியை தருகின்றன. அதில் பக்க விளைபொருள் சோடியம் மீத்தாக்சைடு. சோடியம் மீத்தாக்சைடு. அடுத்தது ஹைட்ரஜன் ஒடுக்கத்துக்கு பயன்படுதுன்னா கரிம வேதியியல்ல இது அல்கைன்கள். ஸோ அல்கைன் அப்படின்னு சொன்னால் CnH2n -2. அது 2 ஹைட்ரஜன் சேர்ந்து CnH2n -2 +2 போட்டிங்கன்னா H2n ஆகிடும். இது அல்கீனாக மாறிடும். அல்கைன்கள் ஒடுக்கப்படும் போது அல்கீன்கள் கிடைக்கின்றன. அல்கீன்கள் மேலும் ஒடுக்கப்படும் போது நிறைவுறு சேர்மங்கள் அல்கேன்கள் கிடைக்கின்றன, CnH2n +2. ஸோ இது ரெண்டும் நிறைவுறாத சேர்மங்கள். இது நிறைவுறு சேர்மம். ஸோ நிறைவுறாத சேர்மங்களை நிறைவுறா ஹைட்ரோகார்பன்களை நிறைவுறு ஹைட்ரோகார்பன்களாக மாற்றுவதற்கு தூளாக்கப்பட்ட நிக்கல், ஃபைனலி டிவைடட் நிக்கல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கலின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நிறைவுறா கரிமச் சேர்மங்கள், அதாவது அல்கேன்கள் சேர்ந்து சேர்க்கை வினை புரிந்து நிறைவுற்ற சேர்மங்களை தருகிறது. இது இதோட பயன்கள். இப்போ நேரம் வரைக்கும் ஹைட்ரஜன் பார்த்தோம். இப்போ இந்த கன ஹைட்ரஜன் டியூட்ரியம்னா கன ஹைட்ரஜன், அதில் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும். இது எப்படி H2 + 2H2 + O2 gives 2H2O தருதோ, இங்கே 2D2 + O2 gives D2O. அதுக்கு பேர் D2Oனா கன நீர்னு பேர். H2Oனா நீர், D2Oனா கன நீர். ஏன்னா அதில் நீரில் ஹைட்ரஜன் அதன் நிறைய அதிகமுள்ள டியூட்ரியம் ஐசோடோப்பால் பிரதியிடப்படுகிறது. அதுக்கு அப்போ ஹைட்ரஜனை போன்றே டியூட்ரியமும் ஆக்சிஜனும் சேர்ந்து டியூட்ரியம் ஆக்சைடு, அதாவது கன நீரை தருகிறது. எப்படி H2 + X2 gives
2HXன்னு பார்த்தோமோ அதே மாதிரி D2 + X2 இஸ் 2DX, அதாவது டியூட்ரியம் ஹாலைடு. இப்போ DF அப்படின்னு போட்டால் டியூட்ரியம் ஃப்ளோரைடு, DCl அப்படின்னு போட்டால் டியூட்ரியம் குளோரைடு, DBr அப்படின்னு போட்டால் டியூட்ரியம் புரோமைடு, DIன்னு போட்டால் டியூட்ரியம் அயோடைடு. டியூட்ரியம் அயோடைடு இவற்றை தருகிறது. அடுத்தது டியூட்ரியத்தின் பதிலீட்டு வினைகள். கரிம வேதியியலில் பல வகையான வினைகள் படிச்சிருப்போம். ப்ரீஃபாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது கரிம வேதியியலை நம்ம படிச்சிருக்கோம், இன்னுமே படிப்போம். வினைகளை வகை வகையாக பிரிக்கிறோம். அதாவது சேர்க்கை வினைகள், நீக்க வினைகள், பதிலீட்டு வினைகள், பகுப்பு வினைகள், நீரார் பகுப்பு, மின்னார் பகுப்பு, பகுப்பு வினைகள், இதெல்லாம் முக்கியமான வினைகள். இதில் பதிலீட்டு வினைகள்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு அணு அல்லது ஒரு தொகுதி வேறொரு அணுவாக மாற்றப்படுவதற்கு பேர் பதிலீட்டு வினைகள்னு பேர். இப்போ CH4 மீத்தேன் வந்து 2 டியூட்ரியமோட சேர்ந்து இதுக்கு பேர் CD4, 4 ஹைட்ரஜன் வந்து 4 டியூட்ரியமாக மாற்றப்படுகிறது. CD4னா டியூட்ரோ மீத்தேன், CD4னா டியூட்ரோ மீத்தேன், ரெண்டுமே கேபிட்டல். இதை ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் C ஸ்மால் டின்னு போட்டிங்கன்னா கேட்மியம், அது வேறு இது வேறு. கேபிட்டல் C ஸ்மால் டின்னு போட்டால் கேட்மியம், கேபிட்டல் C கேபிட்டல் டின்னு போட்டால் D4 CD4 அப்படின்னு போட்டால் டியூட்ரோ மீத்தேன். அதே மாதிரி 2 அம்மோனியாவோட 3 டியூட்ரியம் மூலக்கூறுகள் சேர்ந்து 3D2 சேர்ந்து டியூட்ரியம் மிக்க அம்மோனியா, இங்கிலீஷில் டியூட்ரேட்டட் அம்மோனியான்னு சொல்லுவோம், டியூட்ரோ அம்மோனியான்னு சொல்லுவோம். டியூட்ரோ அம்மோனியா 3 ஹைட்ரஜனும் தருது. ஸோ இதெல்லாம் இது எப்போதுமே டியூட்ரியம் வந்து ஹைட்ரஜன் என்ன மாதிரி வினைகள்லாம் நடத்துதோ அதுவும் டியூட்ரியம் நடத்தும். இப்போ NaOHனா சோடியம் ஹைட்ராக்சைடு, அதே மாதிரி NaODனா சோடியம் டியூட்ராக்சைடு, சோடியம் டியூட்ராக்சைடு. அதே மாதிரி HClனா ஹைட்ரஜன் குளோரைடு, DClனா டியூட்ரியம் குளோரைடு, ஏற்கனவே பார்த்தோம் டியூட்ரியம் குளோரைடு. ஸோ இது எல்லாமே ஹைட்ரஜன் வந்து ஒரு டியூட்ரியமாக மாற்றினா, கன ஹைட்ரஜனால் மாற்றப்பட்டால் அந்த டியூட்ரியம் ஏற்றப்பட்ட சேர்மங்கள் கிடைக்கின்றன. அடுத்தது டியூட்ரியத்தின் பண்புகள். ட்ரைட்டியம். டியூட்ரியத்தின் பண்புகள்னு தப்பாக போட்டிருக்கு, இது ட்ரைட்டியம். ட்ரைட்டியம்னா ஹைட்ரஜன் 3 1, ஹைட்ரஜன் 3 1, அதுதான் T31 இங்கே போட்டு. அது வந்து பீட்டா துகளை உமிழ்தல். ஸோ உட்கரு வினைகள், உட்கரு வினைனா என்ன அர்த்தம்னா, ஆல்ஃபா துகளை உமிழலாம் அல்லது பீட்டா துகளை உமிழலாம் அல்லது காமா ஆற்றலை உமிழலாம். ஆல்ஃபா துகள்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹீலியம் உட்கருவுக்கு பேர் தான் ஆல்ஃபா துகள். 2வது சாப்டரில் பார்த்தோம், அணு அமைப்பில் பார்த்தோம். ஆல்ஃபா கதிர் சிதைவு மெத்தட் முறை, தங்க மென்தகட்டில் ஆல்ஃபா கதிர்களை பாய்ச்சி அதில் வந்து நியூக்ளியஸ் உட்கருவில் நடுவில் இருக்குது அப்படின்லாம் ரூதர்ஃபோர்டு காமிச்சார்னு பார்த்தோம். ஸோ ஆல்ஃபானா ஹீலியத்தின் உட்கரு. ஹீலியத்தின் உட்கருன்னா என்ன அர்த்தம்னா, அதில் ஹீலிய அணுவிலேருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும். ஹீலியத்தில் 2 புரோட்டான், 2 நியூட்ரான், 2 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 2 புரோட்டானும் 2 நியூட்ரானும் தான் ஹீலியத்தின் உட்கரு. அதுதான் ஆல்ஃபா துகள். பீட்டா துகள்னா கிட்டத்தட்ட எலக்ட்ரான் மாதிரி, அது எலக்ட்ரான் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சார் எலக்ட்ரான் போட்டுக்கிங்க மறுபடியும் போட்டுக்கிங்களேன்னா, ஏன்னா எலக்ட்ரான் எப்படி உட்கருவுக்குள்ளே வரும், அது கிடையாது. எலக்ட்ரான் மாதிரி உள்ள துகள் பீட்டா துகள். ஸோ எலக்ட்ரான் மாதிரி, எலக்ட்ரான் கிடையாது. ஸோ அந்த பீட்டா துகளை உமிழ்ந்து அது வந்து ஹீலியமாக மாறுகிறது. இது ஒரு மெத்தடு. அடுத்தது இனிமேல் ஹைட்ரஜனின் பயன்கள்.
இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். முக்கியமான வினைகளை மட்டும் பார்ப்போம். ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் 400 டிகிரி கிட்டத்தட்ட 400 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 200 வளிமண்டல அழுத்தத்தில் இரும்பு வினைவேக மாற்றி மாலிப்டினம் அதை ஊக்குவிப்ப அதோட முன்னிலையில் அம்மோனியாவாக மாறுகிறது. குட் ஈவினிங் திவ்யா. அது ஒரு மெத்தட். ஸோ தொழில்முறை இதெல்லாம் ஹைட்ரஜனின் பயன்கள் வந்து தொழில்முறை பயன்பாடுகள். ஜாவெல்லாம் வந்து ஐன்னு போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ ஹைட்ரஜனின் பயன்பாடுகள் தொழில்முறை அம்மோனியா தயாரிப்பு, தொழில்முறை மெத்தனால் தயாரிப்பு. ஸோ கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் இணைந்து காப்பர் தாமிர வினையூக்கியாக கொண்டு தாமிரத்தை வினையூக்கியாக கொண்டு மெத்தனால் சிஹெச் மெத்தனால்னா மெத்தில் ஆல்கஹால், மீத்தேல் ஆல்கஹாலுக்கு இன்னொரு பேர் மெத்தனால். ஐஓபிஎஸ்சி கரிம வேதியியலில் படிச்சிருப்பீங்க. மீத்தேல் ஆல்கஹால் ஐயூபிஎஸ்சி பேர், மெத்தனால் பொது பெயர். ஸோ ரெண்டுமே அப்படி தான், ஐயூபிஎஸ்சி பேர் தான். ஸோ இப்போ வந்து அதேமாதிரி பிளாட்டினம் ஹைட்ரஜன் ஒரு ஒடுக்கியாக பயன்படுகிறது. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் வச்சுங்க. இது இம்பார்ட்டன்ட். 3வது ரியாக்ஷன். கரிம வேதியியல்ல எண்ணெய்கள் கொழுப்புகள் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே தாவரத்துலேருந்தும் கிடைக்கும், விலங்கினத்துலேருந்தும் கிடைக்கும். தாவர எண்ணெய்களும் உண்டு, விலங்குலேருந்து கிடைக்க திமிங்கில எண்ணெய் எல்லாமே அதுவும் உண்டு. விலங்கிலேருந்து எண்ணெய்கள் கிடைக்கும். கொழுப்பும் தாவர கொழுப்பு உண்டு, விலங்கு கொழுப்பு உண்டு. ஸோ எண்ணெய்கள்ங்கிறது நிறைவுறாத சேர்மங்கள். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி நம்ம படிப்போம். எண்ணெய்கள்ங்கிறது நிறைவுறாத சேர்மங்கள், கொழுப்புங்கிறது நிறைவுறு சேர்மம். நிறைவுறாதன்னா என்ன அர்த்தம்? சி டபுள் பாண்ட் சி, கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு இருக்கலாம். பொதுவாக இரட்டை பிணைப்பு தான் இருக்கும். சி சி ஒற்றை பிணைப்பு இருந்தால் நிறைவுறு சேர்மங்கள். ஸோ கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை ஒற்றை பிணைப்பாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஹைட்ரஜனை சேர்க்கணும். ஹைட்ரஜனை சேர்த்தா இங்கே அது ஒற்றை பிணைப்பாக மாறிடும், ஒற்றை பிணைப்பாக மாறிடும். ஸோ அந்த இதுக்கு வந்து அந்த பிளாட்டினத்தை யூஸ் பண்ணுறோம் ஒடுக்கியாக. ஸோ ஹைட்ரஜனை ஒடுக்கியாக பிளாட்டினம் முன்னிலையில் பயன்படுத்தி நிறைவுறாத கொழுப்பு எண்ணெய்கள், கொழுப்பு எண்ணெய்கள்னால் கொழுப்பு மிக்க எண்ணெய்கள். ஸோ எண்ணெய்க்கும் கொழுப்புக்கும் என்ன ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. எண்ணெய்கள் நிறைவுறாத சேர்மங்கள், கொழுப்புகள் நிறைவுறு சேர்மங்கள். ரெண்டாவது வித்தியாசம், எண்ணெய்கள் திரவங்கள் அல்லது நீர்மங்கள். கொழுப்புங்கிறது திண்மங்கள், பகுதி திண்மங்கள். இங்கிலீஷில் செமிசாலிட் சொல்லுவாங்க. கிரீஸ்லாம் இருக்குல்ல, அப்படியே கிரீஸு இதெல்லாம் வந்து கையில் ஒட்டிக்கும்ல. இந்த தேங்காய் எண்ணெய் உறைஞ்சி போச்சுன்னா அது வந்து அதெல்லாம் வந்து செமிசாலிட். அதெல்லாம் செமிசாலிட் அல்லது பகுதி திண்ம அரை திண்மங்கள்னு புக்கில் போட்டிருக்கோம். அது என்னங்கிறது. இப்போ மார்ஜரைன்கிறது ஒரு முக்கியமான கொழுப்பு, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ டால்டா, நம்ம வந்து வனஸ்பதி டால்டா சொல்கிறோம். ஸோ எண்ணெயை டால்டாங்கிறது ஒரு நெய் தான். ஸோ எண்ணெயே தமிழ் வார்த்தை எள் ப்ளஸ் நெய், எண்ணெய். ஸோ அந்த எண்ணெயை வந்து சுத்தமாக நெய்யாக மாற்றிட்டோம்னா அது நிறைவுறு தன்மை அடைய செய்தல். சுத்தமாக நெய்யாக மாற்றிட்டோம்னா நிறைவுறு தன்மை அடைய செய்தல். அதனால தான் அது எள்ளு சாலிடு, எண்ணெய் லிக்விடு. எள்ளுங்கிறது திண்மம், எண்ணெய்ங்கிறது திரவம். ஆனால் நெய்யுங்கிறது திண்மமும் இல்லாமல் திரவம் இல்லாமல் பாதி. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் உலோகவியலில் உலோக ஆக்சைடுகளை ஒடுக்கி உலோகங்களை பெறுவதற்கு தாமிர ஆக்சைடு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். தாமிர ஆக்சைடு தாமிரத்தின் முக்கியமான இது. தாமிர சேர்மங்கள், தாமிரத்தின் தாதுக்களை தாமிர பெறுதலில் என்ன பண்ணுவாங்க? முதல்ல தாமிர ஆக்சைடாக மாற்றிடுவாங்க. தாமிர ஆக்சைடாக மாற்றிட்டு தாமிர ஆக்சைடை ஒடுக்கி தாமிரமாக மாற்றுவாங்க. அதேமாரி டபிள்யூன்னா டங்ஸ்டன், உல்ஃப்ரமைட், WO3னா உல்ஃப்ரமைட்டுன்னு பேர். டங்ஸ்டன் ஆக்சைடு, டங்ஸ்டன் ஆக்சைடுங்கிறது டங்ஸ்டனின் முக்கிய தாது. அதை ஒடுக்கி டங்ஸ்டனாக மாற்றுறது. அப்புறம் அணுநிலை ஹைட்ரஜன், அணுநிலை ஹைட்ரஜன். ஸோ அணுநிலை ஹைட்ரஜன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது வினைத்திறன் மிக்கதுன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலவையானது உலோகங்களை வெட்டவும் ஒட்டவும், ஃபோர்ஜிங் வெல்டிங்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. உலோகங்களை வெட்டவும் ஒட்டவும்.
ஃபோர்ஜிங் அண்ட் வெல்டிங். வெல்டிங் வெப்பத்தை பயன்படுத்தி ஒட்டுறது, இல்லை வெப்பத்தை பயன்படுத்தி பிரிக்கிறது, வெட்டுறது, கம்பிகள்லாம் பண்ணுவாங்க. பெரிய கம்பியை சின்ன கம்பியை உடைக்கிறது, அப்புறம் உடைச்ச கம்பியை ஜன்னலுக்கு சேர்க்கறது, அதுக்கெல்லாம் இங்கே யூஸ் ஆகும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலவை. அடுத்தது ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் உந்து எரிபொருளாக நீர்ம ஹைட்ரஜன் பயன்படுகிறது. உந்து எரிபொருள். அப்போ உந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, துப்பாக்கியை முன்னாடி கை பின்னாடி போகும், அதான் எதிர்வினை. அதே மாதிரி ராக்கெட்டு மேலே போச்சுன்னா அதோட எரிபொருள் வாயு கீழே வரும், அது எதிர்வினை. அது அவ்வளோ வாயு வந்து ராக்கெட்டை மேலே போக வைக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட திசைவேகம் இருக்குது. அந்த விடுபடு திசைவேகம்னு ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அந்த திசைவேகம் இருந்தால் தான் ராக்கெட் வெளில போகும், இல்லாட்டினா கீழே திருப்பி கடலுக்குள்ளே விழுந்துட வேண்டிதான். 11.2 km/s ராக்கெட்டை ஒரு ஏவுகணையின் விடுபடு திசைவேகம், புவியீர்ப்பு விசையை விட்டுட்டு வெளியில் போகணுன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இல்லை, ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் போகணும். ஒரு நிமிஷத்துக்கு 11 கிலோமீட்டரு நம்ம 100 போனோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் வெஹிக்கிளில் ஃப்ளைட்டுக்கிட்ட கூட கணக்கு பண்ணலாம். ஆனால் ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டருங்கிறது ராக்கெட் தான். ஸோ அதுக்கு வந்து இதுக்கு பயன்படும். எரிமின்கலங்கள். அப்புறம் எரிமின்கலங்கள்னா எரிமின்கலங்கள்னா என்ன அர்த்தம்னா வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும். வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும். எரிபொருளின் வெப்ப ஆற்றலை, எந்த வெப்ப ஆற்றல்? எரிபொருளின் வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியவை எரிமின்கலங்கள். அதில் எரிபொருள் ஹைட்ரஜனாக பயன்படுது. ஸோ உலோகங்கள் ஹைட்ரஜனை மீள்முறையில் ஏற்றுக்கொள்ளும் தன்மையானது. மறுமின்னூட்டம், ரீசார்ஜிங். மறுமின்னூட்டம்னா ரீசார்ஜிங், மறுபடியும் சார்ஜ் பண்ணுறோம்ல. ஸோ மறுமின்னோட்டம் அப்படின்னு சொன்னால் மின்னூட்டம், மறுமின்னூட்டம் அப்படின்னு சொன்னால் சார்ஜிங், ரீசார்ஜிங் இல்லாட்டினா சார்ஜிங். அதுக்கு உலோக ஹைட்ரைடுகள், உலோக ஹைட்ரைடு மின்கலங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? MHN பேட்ரி, மெட்டல் ஹைட்ரைட், இங்கிலீஷில் வந்து மெட்டல் ஹைட்ரைட் பேட்ரின்னு சொல்லுவோம். அது பெரிய ஏரியா. நல்லா, ஏன்னா இந்த இதில் வந்து இதுலேருந்து வரக்கூடிய இது வந்து விளைபொருள் வந்து ஹைட்ரஜன், நீர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படி தான் வருதே வழிய கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நச்சுத்தன்மை உள்ள வாயுக்கள்லாம் வர்றது கிடையாது. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டல் ஹைட்ரைட் பேட்ரி, உலோக ஹைட்ரைடு மின்கலங்கள் தயாரிப்பது இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஹைட்ரஜனின் பயன்கள். அடுத்தது ஹைட்ரஜனின் முக்கிய சேர்மங்கள். நம்ம சிலபஸுக்கு நீரும் ஹைட்ரஜன் பெராக்சைடும். மிக அதிக அளவு இயற்கையில் கிடைப்பது நீர். பூமியின் மேற்பரப்பில் 70% கடல் நீர். இதுவே நீரின் முதன்மையான ஆதாரம். கடல் நீரில் பல உப்புக்கள் கரைந்திருப்பதால் நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதை வந்து காய்ச்சி வடிச்சு எல்லாம் பண்ணால் தான் நமக்கு, நம்ம உடம்புலேயே 65% நீர் உள்ளது. பல வகையான திரவங்கள், ரத்தம், கீழ் எல்லாமே எல்லாத்துலேயும் வருது. அது வந்து நீர் உண்டு. சளி பிடிச்சிக்குது அப்படிங்கும், சளினாலே நீர் தான், சளிலம்னா நீர் தான். ஸோ நீரினோட இயற்பண்புகள். நீரானது நிறமற்ற எளிதில் ஆவியாகக்கூடிய நீர்மம். இதை வந்து மூலக்கூறுகளுக்கிடையே ஹைட்ரஜன் பிணைப்பு. அப்போ ஒரு நீர் மூலக்கூறுக்கும் இன்னொரு நீர் மூலக்கூறுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் பிணைப்பு இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருக்கோம். இப்படி பார்த்தா ஒரு மூலக்கூறின் ஆக்சிஜனுக்கும் இன்னொரு மூலக்கூறின் ஹைட்ரஜனுக்கும் பிணைப்புகள் இருக்கும். அதனால தான் H2O 3 நிலையிலையுமே இருக்குது. திண்மமாக பனிக்கட்டியாக, திண்ம நிலையில் பனிக்கட்டியாக, நீர்ம நிலையில் நீராக, வாயு நிலையில் ஆவியாக, நீராவியாக இருக்கு. ஸோ அதோட பண்புகள் இந்த 3. நீர், H2Oனா நீர், D2Oனா கன நீர், அதிகன நீர்னா T2O ட்ரைட்டியம். ஸோ இது ஒரு கம்பேரிசன், ஒப்பீடுக்கு தான் இது கொடுத்துருக்கு. நீங்கள் முக்கியமானதை மட்டும் ரொம்ப சேஞ்ச் இருக்கிறத பார்த்துக்கலாம். எப்படி ஒன்றும் என்னங்க பாகு நிலையை எழுது ஃபிசிக்ஸு சென்டிபாய்ஸ். டிபின்னா
சென்டிபாய்ஸ் பாகியல் எண்ணோட அதோட அலகு சென்டிபாய்ஸ். அப்புறம் ஆவி அழுத்தம் மில்லிமீட்டர் பாதரசம், அடர்த்தி கிராம்ஸ் பர் சிசி. அதெல்லாம் ஆவியாதல் என்தால்பி கிலோ ஜூல் பர் மோல், உருவாதல் என்தால்பி கிலோ ஜூல் பர் மோல். மின் காப்பு மாறிலினா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பிரிக்கிறது. ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடாமல் ஏசி சர்க்கியூட்டில் மாறுதிசை மாறுதிசை மின் சுற்றுகளில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பிரிக்கிறது. அல்லது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடாமல் நம்ம மின் தேக்கின்னு பண்ணுறோம்ல, மின் தேக்கியோட செயல்பாடு இந்த மின்காப்பு மாறிலி. இதெல்லாம் நீர் ஓட பயன்கள். அடுத்தது எல்லாமே அடுத்தது ஹைட்ரஜனின் வேதிப்பண்புகள். நீரின் வேதிப்பண்புகள். நீர் கார உலோகங்கள், கார மண் உலோகங்களோடு சேர்ந்து அவற்றின் ஹைட்ராக்சைடுகளை தருகிறது. எக்ஸாம்பிள் தான் இங்கே சொல்லியிருக்காங்களே. கார உலோகங்கள் M+2H2O use 2MOH + H2. இங்கே எம்ங்கிறது சோடியம், பொட்டாசியம், எது வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி கார மண் உலோகங்கள்னா M+2H2O use MOH twice + H2. கால்சியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு, அதெல்லாம் காரமண். ஸோ பெரிலியம் தவிர, அதை ஞாபகம் வச்சுக்கணும், பெரிலியம் தவிர இரண்டாம் தொகுதி உலோகங்கள், அதாவது கார மண் உலோகங்கள் நீருடன் வினைபுரிகின்றன. இவற்றின் வினைதிறன் கார உலோகங்களை விட குறைவு. இவற்றின் ஹைட்ராக்சைடுகள் கார ஹைட்ராக்சைடுகளோ குறைந்த கரைதிறன் கொண்டவை. நீரில் எளிதில் கரைவதில்லை. கார ஹைட்ராக்சைடுகள் எளிதில் கரையும். இது இதோட டிஃபரன்ஸ், நீரின் வேதிப்பண்புகள். அடுத்தது வழக்கமாக துருப்பிடிக்கிறது. இரும்பு ஈரப்பதத்தின் முன்னிலையில் துருவாக மாறுகிறது. துருங்கிறது Fe3O4 தான். ஸோ முதல்ல ஈரக்காற்று, இரும்பு முன்னிலையில் ஈரக்காற்று பட்டால், ஈரக்காற்றுனா என்ன? ஈரம்னா H2O, காற்றுனா ஆக்சிஜன், நைட்ரஜன் வினை புரியாது. ஸோ ஈரக்காற்றுனா ஆக்சிஜனும் ஆக்சிஜனும் H2Oவும் சேர்ந்து முதல்ல FeOH ட்வைஸாக மாறும். அது ஆக்சிஜனேற்றம் அடைந்து FeOH த்ரைஸாக மாறும். அப்புறம் அதில் ஒரு மூலக்கூறு நீரை மாக்கிட்டு Fe3O4 மாறிடும். Fe3O4ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, FeOவும் Fe2Oவும் சேர்ந்தது. இதுதான் துரு. Fe3O XH2O அப்படிங்கிறது தான் துரு. ஸோ துருப்பிடிக்கிறது இரும்பு. அப்புறம் லெட்டுங்கிறது காரியம். காரியம் மற்றும் தாமிரம். காரியம் மற்றும் தாமிரம் வெஞ்சூட்டு, ஒயிட் ஹாட். வெஞ்சூட்டு வெப்பன் இல்லைன்னா ஒயிட் ஹாட். இப்போ ரெட் ஹாட் இருக்கு, ஒயிட் ஹாட் இருக்கு, எல்லோ ஹாட் இருக்கு. அது அந்த பீஸ், அந்த உலோக கட்டையை எந்தெந்த கலரில் வேறு டெம்பரேச்சரில் வேறு கலர் வருது. ஒரு ரொம்ப லோ டெம்பரேச்சர் ஒரு சுடும், ஆனால் கை தொட்டால் கொப்பளிச்சு போகும் ஹை டெம்பரேச்சர். ஆனால் அது சிகப்பாக இருக்கும். அதை விட எல்லோவாக இருந்துச்சுன்னா அதை விட டெம்பரேச்சர் ஜாஸ்தி. ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அதை விட டெம்பரேச்சர் ஜாஸ்தி. அதான் செஞ்சூட்டு அல்லது வெஞ்சூட்டு வெப்பநிலையில் நீராவியுடன் நினைவிருந்து நீர்வாயுவை தருகிறது. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். குளோரின் வாட்டர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குளோரின் நீருடன் வினைபுரிந்து 2 அமிலங்களை தருகிறது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஹைப்போக்ளோரஸ் அமிலம். HOClனா ஹைப்போக்ளோரஸ் அமிலம். ஹைப்போக்ளோரஸ் அமிலம் 2 வகையாக சகப்பிணைப்பு பிரிகையும் உண்டு, அயனி பிரிகையும் உண்டு. அயனி பிரிகைனா H+ ஆகவும் OCl- ஆகவும் அயனிகளாக பிரிகை அடையும். சகப்பிணைப்பாக இருந்ததுன்னா ஹைட்ரஜன் குளோரைடாகவும் அணுநிலை ஆக்சிஜனாகவும் மாறும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆக்சிஜனேட்ரி. சகப்பிணைப்புன்னு சொன்னால் ஆக்சிஜனேட்ரி. அயனி நிலைன்னு சொன்னால் இது உயிர்கொல்லி, எதிர் உயிரி தேவையில்லாத இது
நம்ம ஜெர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நுண்ணுயிர் எதிர்த்தன்மை மேலே அண்டர்லைன் பண்ணியிருக்கு பாருங்கள். நுண்ணுயிர் எதிர்த்தன்மை ஆக்டிவ் பாக்டீரியா, வெளுக்கும் பொருளாக, நிறம் நீக்கியாக, டிஸ்இன்ஃபெக்டன்ட், வெளுக்கும் பொருள், டீகலரைசிங், வெளுக்கும் பொருள், நிறம் நீக்கியாக இது பயன்படுகிறது. எது? குளோரின். இப்போ கீழ் கிளாஸ்லலாம் 8வது 9வது படிக்கும்போது லேபில் செஞ்சு காமிப்பாங்க. குளோரின் இருக்கிற ஒரு ஒரு பீக்கர்லையோ இதுலையாவது ஒரு கலர் பூவை போட்டிங்கன்னா அந்த பூ வந்து வெள்ளை பூவாக மாறிடும். சிகப்பு பூ, இட்லி பூ, அந்த மாதிரி சிகப்பு பூவை தூக்கி, சிகப்பு, மஞ்சள், ஏதாவது கலர் உள்ள பூவை தூக்கி குளோரினில் போட்டிங்கன்னா அந்த பூ வெள்ளையாக மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ள நிறத்தை அது நீக்கிடும். அது நீக்கிடும். அதான் நிறம் நீக்கியாக பயன்படும். வெளுக்கும் பொருளாக பயன்படுகிறது. அடுத்தது, குளோரினும் நீரும் சேர்ந்து 2F2 + 2H2O சேர்ந்து 4HF ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலத்தை தருகிறது. ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலத்தையும் ஆக்சிஜனையும் தருகிறது. அதே மாதிரி அலோக சேர்மங்கள் நீருடன் வினைபுரிந்து அமில கரைசல், கார கரைசல், அது நிறையவே பார்த்துருக்கோம். அமில கரைசல், அது கார கரைசல். இப்போ பாருங்கள், CO3 2- கார்பனேட், கார்பானிக் அமிலத்திலேருந்து வந்தது. ஸோ கார்பானிக் அமிலத்திலேருந்து வந்து கார்பனேட்டு, அது நீருடன் இருந்து பைகார்பனேட்டையும் ஹைட்ராக்சைடையும் தருகிறது. பைகார்பனேட்டையும் அமிலங்கள், காரங்கள், உப்புக்களில் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு அமிலம் வந்து H+ஓடையோ OH- சேர்ந்தா இணை காரத்தை கொடுக்கும்னு படிச்சிருக்கோம். இணை காரத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு காரம் வந்து இணை அமிலத்தை கொடுக்கும். அதை தான் இங்கே போட்டுக்கு, வேற ஒன்றும் இல்லை. கார்பனேட்டுங்கிறது காரம்னு சொன்னால் HCO3- இணை அமிலம். ஆனால் அதை விட வலிமை மிக்க காரமும் அதில் கிடைக்கிது, OH- அதில் கிடைக்கிது. ஸோ அதனால் அதோட காரத்தன்மை மாறும். ஸோ காரத்தன்மைக்கு 3 காரணங்கள் உண்டு: பைகார்பனேட், கார்பனேட், ஹைட்ராக்சைடு. ஸோ அதுதான் 3 காரத்தன்மைக்கு காரணம். ஹைட்ராக்சைடு இருந்ததுன்னா கரைசல் காரமாக இருக்கும். பைகார்பனேட்டோ கார்பனேட்டோ இருந்தால் ஓரளவு காரமாக, வலிமை குறைந்த காரமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம். ஈரியல்புன்னா என்ன அர்த்தம்னா, அமிலத்துடனும் வினைபுரியும், காரத்துடனும் வினைபுரியும். அதுக்கு பேர் தான் ஈரியல்பு. இப்போ பாருங்கள், அம்மோனியாங்கிறது காரம். அம்மோனியாவோட சேர்ந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடை தருகிறது. அது வலிமை குறைந்த மின்பகுளி NH4+ ஆகவும் OH- ஆகவும் பிரிகிறது. அதேமாரி காரத்தோட நீர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடு சேர்ந்து H3O+ஐயும் Cl- தருகிறது. H3O+னா ஹைட்ரோனியம் அயனி. ஏன்னு சொன்னால் H+ங்கிறது ரொம்ப லேஸு. அதை சுற்றி நிறைய ஒரு வாட்டர் இருந்ததுன்னா H++ H2O சேர்ந்து H3O+ மாறிடும். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, அமிலத்தோடையும் வினைபுரியுது, காரத்தோடையும் வினைபுரியுது. நீரானது அயனி சேர்மங்களையும் கரைக்கிறது. ஸோ நீரார் பகுப்புன்னா என்ன அர்த்தம்? நீரினால் பகுப்படைத்து. சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு நீரால் பகுப்படைந்து சிலிக்கன் டை ஆக்சைடையும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அல்லது ஹைட்ரஜன் குளோரைடையும் தருகிறது. அதே மாதிரி டெட்ராபாஸ்பரஸ் டெக்கா ஆக்சைடு அல்லது டைபாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படின்னு சொன்னால் P4O10, அது வந்து 6 நீர் மூலக்கூறுகளும் சேர்ந்து பாஸ்பாரிக் அமிலத்தை தருகிறது. ஸோ பாஸ்பாரிக் அமிலம் தயாரித்தல் எல்லாத்துலேயும் அது யூஸ் ஆகும். நீர் இல்லாத இடமே இல்லை. வெறும் கழுவுதலுக்கு மட்டும் இல்லை, வேதி வினைகளும் அதுக்கு உண்டு. அது வலிமை குறைந்த அமிலம், வலிமை குறைந்த காரம். அதனால் அமிலத்துடனும் வினைபுரியும், காரத்துடனும், நடுநிலை சேர்மங்களுடன் வினைபுரியும். இதுதான் ஹைட்ரஜனோட இது வரைக்கும் பார்த்ததை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம இதில் சொல்லப்பட்டதும் இருக்கலாம், சொல்லப்படாமதும் இருக்கலாம். உங்கள் எக்ஸாமுக்கு தேவையானதை கண்டென்ஸ் பண்ணி இனிமேல் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனின் தயாரிப்பு முறைகள், ஆய்வக முறை ஏற்கனவே பார்த்துருக்கோம். துத்தநாகம் போன்ற உலோகங்கள் அமிலத்துடன் சேர்ந்து அந்தந்த உப்புக்களையும்
ஹைட்ரஜனையும் தருகிறது. உப்பு நீரில் கரைந்து விழுகிறது, ஹைட்ரஜன் வாயுவாக இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிறது. மின்னார் பகுப்பு, நீரில் சிறிதளவு அமிலமோ காரமோ சேர்த்து அதில் கரண்ட் பாஸ் பண்ணோம், மின்சாரத்தை பாய்ச்சினோம்னா அதில் வந்து நேர்மின் வாயிலையும் இது நீர் எப்படி பிரியும், H+OH- பிரியும். அது வந்து வலிமை குறைந்த மின்பகுளின்னு பார்த்தோம். H+OH-. H+ங்கிறது நேரயனி, OH- எதிரணி. நேரணி எதிர்மின்வாயை நோக்கி போகும். அங்கே H++ எலக்ட்ரான் சேர்ந்து 2 ஹைட்ரஜனாக மாறிடும். OH- எதிரணி, அது நேர்மின்வாயை நோக்கி H2O எலக்ட்ரானாகவும் மாறிடும், ஆக்சிஜனும் வரும். அந்த ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் அணு சேர்ந்து ஆக்சிஜன் மூலக்கூறாக மாறிடும். ஸோ நேர்மின்வாயில் ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது, எதிர்மின்வாயில் ஹைட்ரஜன் வெளியிடப்படுகிறது. மின்னார் பகுப்பு செய்தால் அது மிக தூய ஹைட்ரஜன் எதுலேருந்து பண்ணுறோம்னா பேரியம் ஹைட்ராக்சைடு, அதை தண்ணியில் கரைச்சோம்னா நீர் கரைசல், அதை வந்து நிக்கல் மின்வாய்களுக்கு இடையே, நேர்மின்வாயும் நிக்கல் தான், எதிர்மின்வாயும் நிக்கல் தான். இப்போ என்ன சார் இந்த மாதிரி ஒரே மின்வாயை யூஸ் பண்ணுறோமேன்னு சொன்னால் நிக்கல் வினைக்கு உள்ளாகாது, நிக்கல் எதுவுமே ஆகாது. பேரியம் ஹைட்ராக்சைடு தான் இஷ்டத்துக்கு மாறி பேரியம் இதாக மாறும். அப்போ பேரியம் ஆக்சைடாகவும் ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறிடும். அடுத்தது 4வது, வினைத்திறன் மிக்க உலோகங்களின் அயனி ஹைட்ரேட்டுகள் நீருடன் வினைப்பட்டு ஹைட்ரஜனை தருகின்றன. கால்சியம் ஹைட்ரேட் நீருடன் சேர்ந்து கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு பேர் சுண்ணாம்பு நீர் அல்லது தெளிந்த சுண்ணாம்பு நீர். அது நீர் திரவம், ஹைட்ரஜன்கிறது வாயு. இதெல்லாம் ஆய்வக முறை. தொழிலக உற்பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். நீராவி மீதும் கற்கரியை அதிக வெப்பநிலை சேர்த்துனா தொகுப்பு வாயு கிடைக்கும். தொகுப்பு வாயுவில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை நீராவியோடு சேர்த்து இரும்பின் முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடை மாற்றிடுவோம். கார்பன் டை ஆக்சைடை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் ஏற்கனவே பார்த்தோம், இன்றைக்கி தான் பார்த்தோம். அப்போ ரிமூவ் பண்ணிவிடுவோம், தண்ணிக்குள்ளே போய்டும். ஹைட்ரஜன் அதுலேருந்து எடுத்து அதுதான் இங்கே போட்டிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினையில் பொட்டாசியம் கார்பனேட் ஆகுது பண்ணுது. இல்லாட்டினா அதிக வழி அழுத்தத்தில் அதை திண்மமாக மாற்றி பண்ணிவிடுவோம். இது போக 2 பெயர் முறைகள், லேன் முறை நெல்சன் காஸ்ட்னர் முறை. லேன் முறைன்னா என்ன அர்த்தம்னா, இரும்பையும் நீரையும் அதிக வெப்பநிலையில் பண்ணோம்னா துருவும் இரும்பு ஆக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். அந்த இரும்பு ஆக்சைடை கார்பன் மோனாக்சைடோட வினைப்பட்டு ஒடுக்கி இரும்பாக மாற்றி விடலாம். இரும்பு திண்மம், ஹைட்ரஜன் வாயு பிரித்தெடுத்தல். அதேமாதிரி பிரெயின் சொன்னால் சாதாரண உப்பின் 10% நீர்க்கரைசல். பிரெயின் அப்படின்னு சொன்னால் சாதாரண உப்பின் 10% நீர்க்கரைசல், 10% NaCl சொல்யூஷனுக்கு கரைசலுக்கு பேர் தான் பிரெயின்னு பேர். அதை தண்ணியில் கரைச்சி அதை மின்னார் பகுப்பு பண்ணோம்னா அப்போ NaCl என்னவாக மாறும், Na+ ஆகும், Cl- ஆகும். Na+ வந்து எதிர்மின்வாயை நோக்கி போய் அங்கே எலக்ட்ரானோடு சேர்ந்து சோடியமாக மாறிடும். அதை ஏற்கனவே நீரில் கரைச்சிருக்கோம். இந்த சோடியம் நீரோடு சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடாகவும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். இது எதிர்மின்வாயில். நேர்மின்வாயில் குளோரைடு வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்து குளோரினாக மாறிடும். 2 குளோரின் சேர்ந்து குளோரின் வாயுவாக வெளியீடு. ஸோ நேர்மின்வாயில் குளோரின் வாயு வெளியீடு, எதிர்மின்வாயில் ஹைட்ரஜன் வாயு வெளியீடு. இது நெல்சன் காஸ்ட்னர் கலம். அதில் வந்து குறிப்பிட்ட எலக்ட்ரோடு மின்வாயை பயன்படுத்தி பண்ணுறோம். இது ஹைட்ரஜனின் தயாரிப்பு. இப்போ ஹைட்ரஜனின் முக்கியமான பண்புகள். ஹைட்ரஜன் மிக ஒடுக்கத்திற்கு பயன்படுகிறது. உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கி பெற பயன்படுகிறது. துத்தநாகம், இரும்பு இதெல்லாம். அடுத்தது ஹைட்ரஜனேற்றம். இப்போ தான் பார்த்தோம். தாவர எண்ணெய்கள், நிறைவுறாத சேர்மங்கள் ஹைட்ரஜனுடன் சேர்ந்து நிக்கலின் முன்னிலையில் அதிக வெப்பநிலை 473 கெல்வின் அல்லது 200 டிகிரி செல்சியஸ் அதில் தாவர நெய்யாக டால்டா தான் தாவர நெய்.
ஸோ டால்டா அல்லது தாவர நெய்யாக மாறுகிறது. ஸோ என்ன சார் தாவர நெய்ன்னு போட்டிருக்கீங்க, நம்ம வழக்கமாக போட்டது பசு நெய்ன்னு தான் சொல்கிறோம். அது பசு நெய்ங்கிறது விலங்கு நெய். டால்டாங்கிறது தாவர நெய். தாவர எண்ணெய்களிலிருந்து பெறப்படும் நெய் தாவர நெய். ஸோ அது வந்து நிறைவுறாத சேர்மங்களை நிறைவுறாத சேர்மங்களை மாற்றும். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தோம், அல்கைன்களை அல்கீன்களாகவும் அல்கீன்களை அல்கேன்களாகவும் மாற்றக்கூடியது. இது எல்லாத்துக்குமே நிக்கல் அல்லது பெல்லேடியம் இணைவேக மாற்றி முன்னிலையில் வெப்பப்படுத்தினால் ஹைட்ரஜனுடன் வெப்பப்படுத்தினால். அதுக்கு அடுத்தது இந்த கடைசி 2 வினையை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் இருந்ததுன்னா ரைட்டு, இல்லாட்டினா நோட் பண்ணிங்க. இது தொகுப்பு வினையில் மெத்தனாலை தயாரிக்கன்னு உங்கள் புக்கில் இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தது. அதை தான் மறுபடியும் எழுது. கார்பன் மோனாக்சைடுடன் 2 மோல்கள் ஹைட்ரஜன் சேர்த்து துத்தநாக ஆக்சைடு குரோமியம் ஆக்சைடு முன்னிலையில் வெப்பப்படுத்தினால் அது மெத்தனாலாக மாறும். அதே மாதிரி அமோனியா தொகுப்பு முறையில் பெறுவது. நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் அதிக வெப்பநிலை 400 டிகிரி செல்சியஸ் அல்லது 673 கெல்வினில் 200 வளிமண்டல அழுத்தத்தில் இரும்பு மாலிப்டினம் முன்னிலையில் அது அம்மோனியாவாக மாற்றப்படுகிறது. இதுதான் ஏற்கனவே பார்த்தது. அடுத்தது ஹைட்ரஜனின் பயன்கள். ஹைட்ரஜனின் பயன்கள் ஹைட்ரஜனின் பயன்கள் வந்து எண்ணெய்களின் ஹைட்ரஜனேற்றம், எண்ணெய்களை நெய்யா தாவர நெய்யாக மாற்றுறதுக்கு. தொகுப்பு பெட்ரோல் தயார் ஃபிஷர் ட்ராப் மெத்தடுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். தொகுப்பு பெட்ரோல்னால் என்ன அர்த்தம்? கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்து பல வகை ஹைட்ரோ கார்பன்களை தருதல், தேவையான ஹைட்ரோ கார்பன்களை தருதல். பேலன்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்ம போட்டுக்கலாம். அது வந்து பெட்ரோல், தொகுப்பு பெட்ரோல் தயாரிப்பில். ஆக்சி ஹைட்ரஜன் சுடர், உலோகத்தை பற்ற ஒட்டவும் வெட்டவும்னு இப்போ தான் பார்த்தோம். அதேமாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிமின்கலங்கள். எரிமின்கலங்கள்னால் எரிபொருளின் வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது. திரவ ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் அல்லது ஏவுகணையில் உந்து எரிபொருளாக பயன்படுது. உலோகப் பெறலில் உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்குவதற்கு பயன்படுது. கடைசியாக இதோட வெப்ப ஆற்றல் வெளியீடு நிறைய இருக்கிறதுனால அதிக கலோரிஃபிக் மதிப்புனா வெப்ப ஆற்றல் வெளியீடு இது எரிபொருளாக பயன்படுகிறது. எரிபொருளோட வினை என்னன்னு பார்த்தால் எரிபொருள் ப்ளஸ் ஆக்சிஜன் மூலம் தருவது ஆற்றல், அதாவது வெப்ப ஆற்றல் ப்ளஸ் விளைபொருள்கள் கார்பன் டை ஆக்சைடு, நீர், இந்த மாதிரி வர்றது. அதான் எரிபொருளின் தேவை. நம்ம எல்லா இன்ஜின், காரு, பெட்ரோல், டீசல் இன்ஜின் எல்லாத்துலேயும் அது பூரா வெப்ப ஆற்றலாக மாற்றி வெப்ப ஆற்றலை வந்து இயக்க ஆற்றலை மாற்றி வண்டியை ஓடுறதுக்கு பயன்படுத்துது. அதுலேருந்து வெளியில் வர கார்பன் டை ஆக்சைடு இல்லாட்டினா கார்பன் மோனாக்சைடு, வெள்ளை புகை, கருப்பு புகை வெளியில் வந்துடுது. அதான் மீனிங். ஸோ இதெல்லாம் வந்து ஹைட்ரஜனின் பயன்கள். ஏற்கனவே பார்த்தோம்னா அணுநிலை ஹைட்ரஜனை எப்படி பெறுவது? மூலக்கூறு ஹைட்ரஜன் வழியாக மின்சாரத்தை பாய்ச்சினால் அது பிரிகை அடைந்து அணுநிலை ஹைட்ரஜனாக மாறும். அணுநிலை ஹைட்ரஜன் வினைத்திறன் மிக்கது. அதனால் அது வந்து ஒடுக்கியாக, நல்ல ஒடுக்கியாக பயன்படுகிறது. முக்கியமான ஹைட்ரஜனின் சேர்மங்கள் ஹைட்ரைடுகள், நீர், ஹைட்ரஜன் பெராக்சைடு. நேற்று பார்த்தோம். ஹைட்ரைடுகள் 3 வகை. அயனி ஹைட்ரைடுகள் அல்லது உப்பு போன்றவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோடியம் ஹைட்ரைடு Na+H NaCl- மாதிரி இருக்குது, உப்பு மாதிரி இருக்குது, அயனி இருக்குது. ஸோ அயனி ஹைட்ரைடுகள் அல்லது உப்பு போன்ற ஹைட்ரைடு. சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள் மீத்தேன், அம்மோனியா, இதெல்லாம் சகப்பிணைப்பு சேர்மங்கள். ஆனால் மூலக்கூறுகள் சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள். இடைச்சேறுகள் ஹைட்ரைடுகள் அல்லது உலோக ஹைட்ரைடுகள் அல்லது வேதிவினை கூறு விகிதமற்ற ஹைட்ரைடுகள். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. LA லாந்தனம், LAனா லாந்தனம், YBனா இட்டர்பியம், YBனா இட்டர்பியம், LAனா லாந்தனம், லாந்தனைடுகள், ஆக்டனைடுகள்னு படித்தோம்ல. லாந்தனம் H2.87. அதே மாதிரி YB H2.55. இந்த மாதிரி பின்னங்களில் வரும். அதுக்கு பேர் வேதிவினை கூறு விகிதமற்ற. என்ன சார் விகிதம்னு கொடுத்துருக்கீங்க, சரியான விகிதம் கிடையாது, அதான் விகிதமற்ற.
அடுத்தது நீர். நீரில் கனநீர் பற்றி பார்த்தோம். கனநீர் வந்து தடுப்பானாக, அணு உலைகளில் தடுப்பானாகவோ அல்லது வேகத்தை குறைப்பானாகவோ, தணிப்பான் தடுப்பான் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதில் ஞாபகம் வச்சுங்க. தணிப்பான்கள், மாடரேட்டர் இங்கிலீஷில். தணிப்பான்கள், தடுப்பான்கள் அல்லது குறைப்பான்கள் எது வேணால் போட்டிருப்பாங்க. ஞாபகம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் பேர் வந்து மாடரேட்டர். அணுக்கரு உலைகளில் D2O-வின் பிரிகை மாறிலிய வந்து வாட்டர், நீரின் சாதாரண நீரின் D2O-னா கனநீர். கனநீரின் மின்பிரிகை மாறிலி நீரின் மின்பிரிகை மாறிலியை விட குறைவு. அதனால் இது தடுப்பானாக டியூட்ரியம் தயாரிப்பில் பயன்படுகிறது. அடுத்தது நீரை நேற்று கடினத்தன்மையை பற்றி பார்த்தோம். கடினத்தன்மையை நீக்குவதற்கு 3 முக்கிய மெத்தட். கடினத்தன்மை நீக்கம் 3 முக்கிய முறைகள். ஒன்று வந்து ஜியலைட் முறை அல்லது ஜியலைட் மென்மையாக்கிகள். 2வது கால்கன் முறை. 3வது தொகுப்பு பிசின் முறை. எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டிருக்காங்க இந்த வாட்டி. இப்போ வந்து அது ஒன்று ஜியோலைட்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு கூழாங்கல் மாதிரி, வேறு ஜியோலைட். ஸோ ஜியோலைட்டோட ஃபார்முலா பாருங்கள். ஜியோலைட்டை Na2Zeன்னு எழுதுவோம். அதோட சரியான ஃபார்முலா Na2O. ஸோ ஹைட்ரேட்டட், நீரேற்றப்பட்ட சோடியம் அலுமினியம் சிலிக்கேட். ஜியோலைட்னா என்ன அர்த்தம்னா, ஜியோலைட் சொன்னால் நீரேற்றப்பட்ட சோடியம் அலுமினியம் சிலிக்கேட். நீரேற்றப்பட்ட சோடியம் அலுமினியம் சிலிக்கேட். நீரேற்றப்பட்டங்கிறதுக்கு H2O. சோடியம் சிலிக்கேட் அலுமினியம் சிலிக்கேட்னா Na2O, Al2O, 3XSiO2 இருக்கும். எக்ஸ் வந்து 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கலாம். அது வேறு கூழாங்கல் வகை, கல் வகைகள். ஒரு கல்லை தூக்கி இன்னும் போட்டு ஹீட் பண்ணி இந்த செங்கல் சூழலில் பண்ணுற மாதிரி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ Na2Zeங்கிறது ஒரு கல் மாதிரி, ஜியோலைட்டுங்கிறது ஒரு கல் மாதிரி, கூழாங்கல் மாதிரி. இந்த கூழாங்கல் வழியாக கடின நீரை பாஸ் பண்ணுறோம், செலுத்தினா அது மென்னீராக மாறிவிடும். வடிகட்டினா மென்னீரை, இது வடிபொருள் மாதிரி பயன்படுது. என்ன காரணம்னு சொன்னால், இந்த ஜியோலைட் வந்து கடினத்தன்மைக்கு காரணம் Ca2+ன்னு பார்த்தோம், அல்லது Mg2+ன்னு பார்த்தோம். ஸோ நீரின் கடினத்தன்மைக்கு காரணம் Ca2+ இல்லாட்டினா Mg2+. அது வந்து அயனி பரிமாற்ற முறையில் Na2Ze நீர் கடின நீரை செலுத்த CaZe ஆகவும் MgZe ஆகவும், சோடியம் ஜியோலைட் வந்து கால்சியம் ஜியோலைட் ஆகவும் மெக்னீசியம் ஜியோலைட் ஆகவும் மாறி தண்ணிக்குள்ளே Na+ போயிடும். தண்ணிக்குள்ளே Na+ போனால் அது உப்புசமாக இருக்கும். ஸோ கடினத்தன்மை போயிடும், உப்புசம் வந்துடும். அதான் பிரச்சனை. சலைன் வாட்டர், இங்கிலீஷில் சலைன் வாட்டர். ஹார்ட் வாட்டர் இஸ் கன்வெர்டட் டு சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடில். கடினத்தன்மை போயிடும், ஆனால் உப்புசம் வந்துடும். ஆனால் என்ன சார், இப்போ சோடியம் ஜியோலைட் பூரா கால்சியம் ஜியோலைட்டாக மாறி போச்சே, இப்படி வந்துன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ண முடியாதே அப்படின்னு கேள்வி வரும். அடுத்த வாட்டி என்ன பண்ணுவாங்க, இது எல்லா சோடியம் ஜியோலைட்டு மாறி போச்சுன்னா அடுத்த வாட்டி இந்த ரியாக்ஷன் அதிர்ஷ்டவசமாக மீள்முறை. மீள்முறைனா என்னன்னா, அடுத்த தடவை இந்த இது வழியாக உப்பு தண்ணியை பாஸ் பண்ணுவாங்க. உப்பு தண்ணியை செலுத்தினா வெளியில் வர்றது கடின நீரும் இந்த கல் பூரா சோடியம் ஜியோலைட்டாக மாறிடும். அடுத்த வாட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் மீனிங். ஸோ ஒரே டயத்தில் நடக்காது, வேறு கண்டிஷனில் நடக்கும். ஒரே டயத்தில் நடந்தால் ஆபத்து, பிரிக்கிறதே கஷ்டம். ஸோ வேறு கண்டிஷனில் அது நடக்கும். இந்த மெத்தடில் தான் ஜியோலைட்டை போட்டு இது பண்ணுவாங்க. ஜியோலைட் முறையில் இது வந்து பண்ணுவோம். அடுத்து 2வது முறை கால்கன் முறைன்னு போட்டிருக்கு. கால்கன்னா சோடியம் ஹெக்ஸா மெட்டாபாஸ்பேட்.
அது போய் அதுவும் அதே மாதிரி கால்சியம் ஹெக்ஸாமெட்டாபாஸ்பேட்டாக மாறி உங்களுக்கு ரியாக்ஷன்லாம் தேவையில்லை. சோடியம் ஹெக்ஸாமெட்டாபாஸ்பேட் கால்சியம் ஹெக்ஸாமெட்டாபாஸ்பேட்டாக தண்ணிக்குள்ளே போயிடும். அப்புறம் வந்து அது மேற்கொண்டு சோப்போடு அது பிரச்சனை பண்ணாது. இதில் ஜியோலைட்டில் என்ன பண்ணுறோம், கடினத்தன்மையை நீக்கிடுறோம். ஆனால் கால்கன் முறையில் கடினத்தன்மையை நீக்கலை, ஆனால் சோப்பில் எளிதில் நுரை வர்ற மாதிரி பண்ணிடுறோம். சோப்பில் எளிதில் நுரை வர்ற மாதிரி பண்ணிடுறோம். அடுத்தது தொகுப்பு பிசின் முறை. அதில் வந்து நேர அயனி எல்லாத்தையும் H+ மாற்றிடுவோம், எதிர் அயனி எல்லாத்தையும் OH- மாற்றிடுவோம். ஸோ எல்லா அயனிகளையும் நீக்கிடுவோம். அயனி நீக்க முறை, தொகுப்பு பிசின் முறைங்கிறது அயனி நீக்க முறை. இந்த 3 முறைகளில் கடின நீர் மென்னீராக மாற்றப்படுகிறது. கடின நீர் மென்னீராக மாற்றப்படுகிறது. கடைசியாக ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு தயாரிப்பு நேற்று பார்த்தோம், இன்றைக்கி மறுபடியும் பார்ப்போம். 3 மெத்தட்னு சொன்னேன். அந்த 3 மெத்தடில் உள்ள ரியாக்ஷனை இங்கே சொல்லியிருக்கு. BaO2ன்னு சொன்னால் பேரியம் பெராக்சைடு. BaO2ன்னு சொன்னால் பேரியம் பெராக்சைடு. பேரியம் பெராக்சைடு ஆக்டாஹைட்ரேட்னு வரும், 8H2O. பேரியம் பெராக்சைடு 8H2Oனால ஆக்டாஹைட்ரேட். அது கந்தக அமிலத்தோடு வினைபுரிந்து பேரியம் சல்ஃபேட் அப்படிங்கிற வீழ்படிவையும் H2O2 அப்படிங்கிற ஒரு திரவத்தையும் நீரையும் கொடுக்கிறது. இது ஒரு மெத்தட். அதே மாதிரி பேரியம் பெராக்சைடு வந்து இன்னொரு அமிலம் பாஸ்பாரிக் அமிலத்தோடு சேர்ந்து பேரியம் பாஸ்பேட் அப்படிங்கிற வீழ்படிவையும் ஹைட்ரஜன் பெராக்சைடையும் கொடுக்குது. இது ரொம்ப சௌரியம், ஏன்னா ஒன்று திண்மம் ஒன்று நீர்மம். இது வந்து திண்மம், இது வந்து நீர்மம். அதனால அதை மாற்றிடலாம், வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எல்லா பேரியம் சல்ஃபேட்டும் அடுத்த வாட்டி என்ன பண்ணுறோம், இந்த பேரியம் பெராக்சைடை வந்து கந்தக அமிலத்து பேரியம் பாஸ்பேட்டை வந்து கந்தக அமிலத்து வழியாக செலுத்தினோம்னா பேரியம் சல்ஃபேட்டாகவும் பாஸ்பாரிக் அமிலமாகவும் மாறிடும். திருப்பி அதை பெறது, பிரயோஜனமாக பெறது. அது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தடு சோடியம் பெராக்சைடு வழியாக சோடியம் பெராக்சைடையும் கந்தக அமிலத்தையும் சேர்த்தால் சோடியம் சல்ஃபேட்டும் ஹைட்ரஜன் பெராக்சைடும் கிடைக்கும். இதெல்லாம் புக்கில் இருக்குது, ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். கடைசியாக பேரியம் பெராக்சைடோட கார்பன் டை ஆக்சைடு நீர் சேர்த்தோம்னா பேரியம் கார்பனேட் வீழ்படிவாகவும் பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு நீர்மமாகவும் கிடைக்கிறது. இந்த 3 மெத்தடு. இது போக உங்களுக்கு இந்த குயினோலின்னு ஒரு மெத்தட் போட்டிருப்பாங்க, அதில் படித்து பாருங்கள், நம்ம வரைச்சே பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு இது போதும். இந்த 3 மெத்தடும் முக்கியமான மெத்தட். கடைசியாக ஹைட்ரஜன் பெராக்சைடின் வினைகள். ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடில் சம அளவில் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்குது. அதனால இது ஆக்சிஜனேற்றியாகவும் செயல்படும், ஒடுக்கியாகவும் செயல்படும். ஆக்சிஜனேற்றியாகவும் செயல்படும், ஒடுக்கியாகவும் செயல்படும். ஆக்சிஜனேற்றியானா லெட் சல்ஃபைடை லெட் சல்ஃபேட்டாக மாற்றுது, Fe2+ஐ Fe3+ஆக மாற்றுது, சல்ஃபைட்டை சல்ஃபேட்டாக மாற்றுது, நைட்ரேட்டை நைட்ரேட்டாக மாற்று. எல்லாமே ஆக்சிஜனேற்ற வினைகள். நைட்ரைட்டை நைட்ரேட்டாக மாற்றுது, ஆர்சனைட்டை ஆர்சனேட்டாக மாற்றுது, ஃபெரிசைனைடை ஃபெரோசைனைடாக மாற்றுது. அடுத்தது மேங்கனீஸ் ஹைட்ராக்சைடை மேங்கனீஸ் டை ஆக்சைடாக மாற்றுது. நீங்கள் ஆக்சிஜனேட்டர் எண் போட்டு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் ஹைட்ராக்சைடில் Mn2+, ஆனால் மேங்கனீஸ் டை ஆக்சைடில் Mn4+ மாற்றுது. கார முன்னிலையில் Cr3+ஐ குரோமேட்டாக மாற்றுது. Cr3+ குரோமேட்டில் வந்து 6+ஆக மாறும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து கனிம ஆக்சிஜனேற்ற வினைகள். கரிம ஆக்சிஜனேற்ற வினைகள் ஆல்டிகைடை கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றுகிறது. ஆல்டிகைடை கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றுகிறது. இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. கரிம வேதியிலையும் கேட்பாங்க. என்னன்னா ஹைட்ரோ கார்பனை ஆல்கஹாலாக எப்படி மாற்றுவது, ஹைட்ரோ கார்பனை
ஆல்கஹாலாக எப்படி மாற்றுவது. ஸோ எத்திலீனை வந்து எத்திலீன் கிளைக்காலாக மாற்றலாம், ஆல்டிகைடை கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றலாம். இதெல்லாம் வந்து ஆக்சிஜனேற்ற வினைகள். அப்புறம் ஒடுக்க வினைகள் நான் சொல்லிடுறேன், ரிவர்ஸில் வலது பக்கத்துலேருந்து பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இதை மார்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இது வந்து நல்ல ஆக்சிஜனேட்டரியாகவும் பயன்படுகிறது, ஒடுக்கியாகவும் பயன்படுகிறது. வெள்ளி ஆக்சைடிலிருந்து வெள்ளியை பெறுவதற்கு காரிய ஆக்சைடு PbO2னா காரியம், காரிய ஆக்சைடுலேருந்து PbO2லேருந்து PbO. அடுத்தது ஓசோனை ஆக்சிஜனாக ஒடுக்கிறது, IO4 அப்படின்னு சொன்னால் பெர் அயோடேட். IO3 மைனஸ்னா அயோடேட். ஸோ பெர் அயோடேட்டை அயோடேட்டாக ஒடுக்குகிறது. MnO4 பெர்மேங்கனேட்டை கார முன்னிலையில் மேங்கனீஸ் டை ஆக்சைடாக ஒடுக்குகிறது. சீரியம் 4+ஐ சீரியம் 3+ ஒடுக்குகிறது. அங்கே பார்த்ததை இங்கே ஒடுக்கம். ஃபெரிசயனைடை ஃபெரோசயனைடாக ஒடுக்குகிறது. இதெல்லாம் இதோட ஒடுக்க வினைகள். ஸோ இது ஆக்சிஜனேட்டரியாகவும் பயன்படும், ஒடுக்கியாகவும் பயன்படும். என்ன சார் இவ்வளோ பயன்படுதே, அப்போ எப்படி? இப்போ H2O2வை எப்படி கடைசியாக H2O2வின் வலிமை அல்லது செறிவு, அதை கன அளவு வலிமைன்னு சொல்லுவோம், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரென்த்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கன அளவு வலிமை H2O2வின் கன அளவு வலிமை VS = 5.6 × நார்மாலிட்டி. கால்குலேஷன் ஏற்கனவே 34 இந்த ஈக்குவேஷன் 2H2O2 gives 2H2O + O2ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது வந்திருக்கு. இந்த ரிலேஷனை மட்டும் டைரெக்டாக ஞாபகம் வச்சுங்க கணக்குக்கு. ஸோ நார்மாலிட்டி கொடுத்துருந்தா 5.6ஆல் பெருக்கணும், மொலாரிட்டி கொடுத்துருந்துன்னா 11.2ஆல் பெருக்கணும். கன அளவு வலிமை தான் பொதுவாக கொடுப்பாங்க. அதை வலிமை வீதம் அல்லது செறிவு வீதம் சதவீதமாக மாற்றணும்னா 17/56ஆல் பெருக்கணும். இல்லை 17ங்கிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடின் சமான எடை. 17ங்கிறது ஹைட்ரஜன் பெராக்சைடின் சமான எடை. ஸோ இதில் வந்து இதுதான் இதோட பண்புகள். அடுத்தது ஹைட்ரஜன் பெராக்சைடின் பண்புகள். அது வந்து தூய ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து வெளிர் நீல ஒரு சிரப் டானிக் மாதிரி சாறு நீர்மமாக இருக்கும். இதோட உரைநிலை -0.5 டிகிரி. இது தூய நிலையில் இதோட அடர்த்தி 1.4. இதோட இது ஒரு இருமுனை கரைப்பானாக பயன்பட முடியாது. ஆனால் இருமுனை சேர்மம் இருமுனை கரைப்பானாக பயன்பட முடியாது. ஏன்னு சொன்னால் இருமுனை சேர்மம்னு சொன்னால் இருமுனை திருப்புத்திறன் உண்டு. இதோட இருமுனை திருப்புத்திறன் 2.1 டிபை அலகுகள். டினா கேபிட்டல் டினா டிபை அலகுகள். ஆனால் இது டயாகாந்த தன்மையானது. இது வந்து இதன் இது அதுவாகவே ஆக்சிஜனேற்றம் அடையும், சுய ஆக்சிஜனேற்றம். ஏன்னா அதுக்கு ஆக்சிஜனேற்ற வினையும் உண்டு, ஒடுக்க வினையும் உண்டுங்கிறதுனால அது அதுவாகவே ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடும். H2O2 சேமிக்கிறது சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கேர்ஃபுல்லாக திறந்து வச்சுருந்தோம்னா அம்புட்டு நீராக மாறிடும். அதனால் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதனால இது இருமுனை கரைப்பானாக பயன்படாது. இதுதான் இதோட இது. அடுத்த கிளாஸில் இதில் வர்ற கொஸ்டினை பார்ப்போம். இப்போ இதில் மேற்கொண்டு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த 2020 கொஸ்டினில் ஒரு ஹைட்ரஜனை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு. பொறுத்துகளை என்னென்ன வந்திருக்குன்னா அதோட ஹைட்ரஜனை பற்றியே எல்லாமே, நீரின் தற்காலிக நீரின் கடினத்தன்மைக்கு காரணம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கார்பனேட் அது வேறு மாறி இருக்கும். அதே மாதிரி தொகுப்பு வாயு அப்படின்னு ஒரு பக்கம் போட்டிருக்கும், CO+H2 அது ஒரு பக்கம். அது கடின நீர், அதே மாதிரி மென்னீர் அதாவது கன நீர் D2O அப்படின்னு. ஸோ ஹைட்ரஜனோட சேர்மங்களையும் ஹைட்ரஜனையும் பயன்படுத்தியே 4 விஷயங்கள் கொடுத்துருக்கு. அதை ஆர்டரை வரிசை மாற்றி கொடுத்துருக்கு. நீங்கள் கரெக்டாக பொறுத்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை பார்க்கலாம்.
நான் இப்போ இந்த செல்ஃபோனில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால் நான் செல்ஃபோன் அதை எடுத்தேன்னா இப்போ உங்களை கவனிக்கிறத விட்டு போயிடும். அதனால் அடுத்த கிளாஸில் அந்த கொஸ்டினையும் சேர்த்து பார்ப்போம். வேறு யாராவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ திவ்யா ஆஃப் லேட் விஷ் பண்ணணும்னு தெரில. ஆல் தி பெஸ்ட். ஈவினிங் திவ்யா. யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சாப்டரில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாயிரத்தி 2019 2 கேள்வி கேட்டிருக்காங்க ஹைட்ரஜனில். ஸோ இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் வைண்ட் அப் பண்ணுறேன். டவுட் இருந்ததுன்னா யாராவது கேட்டுக்கோங்க.